ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்த உடனே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்கிட்ட சில கமெண்ட்ஸ் வர்றது என்னன்னா, அக்கா ஏன் நீங்க அந்த வீடியோ போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்க எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடியெல்லாம் மாசம் மாசம் பாத்தீங்கன்னா வாரத்துல, அதாவது வாரம் 2 வாரம், மாசத்துல 2 வாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு மார்க்கெட் போவேன் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வச்சுப்பேன். பிப்ரவரி மார்ச் 2 மாசம் ஆச்சு மார்க்கெட் போய். இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாவே டீப் கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். மேல இருந்த இந்த ஃபேன் தொடச்சதுல இருந்து, மேல இருந்த தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி போட்டதுல இருந்து வீடு ஃபுல்லாவே தமிழ் வருஷ பிறப்புக்காக நாங்க ஃபுல்லா நீட் பண்ணியாச்சு. முடிச்ச கையோட அப்படியே போய் குளிச்சுட்டு மார்க்கெட் போயிட்டேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு விட்டோம் அப்படின்னா திரும்ப இதோட செவ்வாய்க்கிழமை தான் அவர் ஃப்ரீ ஆவாரு. அது வரைக்கும்லாம் டைம் இல்லை அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா நான் மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வீட்டுல இருந்து கோயம்பேடு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள போயிடலாம். அதனால எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல போய் வாங்குறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வீட்டுல டெய்லி கண்டிப்பா 2 பொரியல் ஒரு கீரையாவது எனக்கு இருக்கணும். பசங்களுக்கும் அப்படிதான் கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பேன். அதனால பாத்தீங்கன்னா நான் இப்போ என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க சென்னையில பாத்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்ல என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெங்காயம் மூட்டையில இருக்கு. ஆக்சுவலா 3 கிலோ வெங்காயம் 100 ரூபான்னு சொல்லி வித்தாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் வெங்காயம் வாங்கிட்டு வருவேன். 1 கிலோ 2 கிலோ அப்பப்போ போய் வாங்கிட்டு சமைக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா 3 கிலோ 100 ரூபா நல்ல பெரிய வெங்காயமா பார்த்துதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா தக்காளியுமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 6 கிலோ 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. நான் எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது கண்டிப்பா எனக்கு 2 வீக்ஸ்க்கு இந்த தக்காளி வரும். அதனால ஆமா 2 வீக்ஸுக்கு கண்டிப்பா வரும். அதனால எனக்கு இதுவே போதும். ஏன்னா நிறைய வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா நான் வாங்கல. அடுத்தது என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாவும் இஞ்சியும் வாங்கியிருந்தேன். பச்சை மிளகா 10 ரூபாய்க்கும் இஞ்சி 10 ரூபாய்க்கும் வாங்கியிருந்தேன். உங்க ஊர்ல ஏன்னா நிறைய ஊர்ல சொல்றது என்னன்னா இஞ்சிலாம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்குலாம் கிடைக்கிறது இல்ல, பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் 10 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சில பேர் கமெண்ட்லயுமே சொல்றீங்க. ஆக்சுவலா மொத்தம் 20 ரூபாய் இது பச்சை மிளகாவும் இஞ்சியும். இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, மாங்காய் சீசனுமே வந்துருச்சு. 4 மாங்காய் பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். உங்க ஊர்ல மாங்காயோட விலை என்னன்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஆக்சுவலா ஸ்ரதன் பிறக்கிற வரைக்கும் மாங்காய் பாத்தீங்கன்னா எப்போ மாங்காய் சீசன் வந்தாலுமே நிறைய மாங்காய் சாப்பிடுவேன். இதை எனக்கு கட் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது. அந்த கதவு கேப்ல வச்சு அப்படியே உடைப்பேன். இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த அம்மிக்கல் இருக்குல்ல அதை வச்சு உடைச்சு நல்லா பாத்தீங்கன்னா உப்பு காஞ்ச மிளகா நல்லா வச்சு அதை நல்லா மைய அரைச்சிட்டு அதுல தடவி அந்த மாதிரி சாப்பிடுவேன். அவ்வளோ மாங்காய் பிடிக்கும். ஸ்ரதன் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு மாங்காய் மேல இருந்த ஆசையே போயிடுச்சு. மாங்காவை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கிறதே இல்லை. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. இப்பதான் மறுபடியும் நான் மாங்காவே வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஒரு 1 வீக்கா தான் சரி. அப்ப கூட குழம்புல அந்த மாதிரிதான் சேர்த்துக்கிறேனே தவிர தனியா மாங்காய் கட் பண்ணி உப்பு வச்சு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது சுத்தமா விட்டுட்டேன். இந்த மாங்காய் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 50 ரூபா. 4 மாங்காய் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் 20 ரூபா சொல்லியிருந்தாங்க. வெண்டைக்காவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா கேரட் கண்டிப்பா சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா நீங்க 1 கிலோ கேரட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா 60 ரூபா 70 ரூபா வரும். இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 2 கிலோ பாத்தீங்கன்னா நான் 50 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப 2.5 கிலோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா 2 கிலோ கிட்டேயே இருந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏன் அப்படி இவ்வளோ கேரட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரதன் கேரட் சும்மாவே சாப்பிடுவான். நானுமே நிறைய டைம்ல கேரட் சாப்பிடுவேன். இப்போலாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கேரட் ஜூஸ் அடிச்சு கொடுக்குறேன். பசங்களுக்கும் சரி அவருக்கும் சரி. நான் ஜூஸ் குடிக்க மாட்டேன். அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்காக தான் கேரட் சரி கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மொத்த கேரட் உங்களுக்கு வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல. இங்க வச்சிருக்க மொத்த கேரட்டுமே பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கொடமிளகா. இந்த கொடமிளகா 20 ரூபா.
எதுக்காக குடமிளகா வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகா வந்து சப்பாத்திக்கு கிரேவி ஒன்று வந்து செய்வேன். அதுக்காக எப்போ மார்க்கெட் போனாலும் கண்டிப்பாக குடமிளகா வந்து எனக்கு வேணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது கேரட்டு அதுவுமே வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு, இல்லை ஏதாவது வந்து சப்பாத்தி ரோலுக்கு வந்து செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு இந்த பீன்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கல. கேரட் வந்து கண்டிப்பா எனக்கு தேவைப்படும். ஏன்னா பீன்ஸ் வந்து இருந்துச்சு, பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இல்லை. எங்க சுத்தி சுத்தி பார்த்தேன், எங்கேயுமே ஃப்ரெஷ்ஷா வந்து கிடைக்கல. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ 20 ரூபா தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கல, ஃப்ரெஷ்ஷா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா தான். 20 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். எப்படி 1 கிலோக்கு மேலே வந்து இருக்கும். அடுத்தது வேற என்ன வாங்கியிருந்தேன்? மாங்காய் சொல்லியாச்சு, வெண்டைக்காய். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய். இந்த வாழைக்காய் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 30 ரூபா. நல்லா பெருசாவே வந்து இருந்துச்சு. பிஞ்சுலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு வாழைக்காய் வந்து செஞ்சு வீட்டுல. அதனால வாழைக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பொரியலோ இல்லைன்னா பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் மாதிரி தவால வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா என் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதனால வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோஸு. இந்த கோஸ் வந்து ஆக்சுவலா 20 ரூபா. இதை விட ஒரு பெரிய கோஸ் கொடுத்து 30 ரூபா தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்னன்னா நிறைய இருந்தாலும் வேஸ்டா போயிடும் அப்படின்றதுனால வேணும்னு போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புடலங்காய். மொத்தம் ஒரு 4 புடலங்காய் வந்து இருந்துச்சு. 4 புடலங்காவும் நல்லா பெருசா வந்து இருந்துச்சு. இது வந்து பொரியல் பண்ணா வீட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் புடலங்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா கொடுத்து இந்த புடலங்காய் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவக்காய். இங்க இருக்கிற பாவக்காய் எல்லாமே 20 ரூபாய்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். பட் என்னன்னா பாவக்காய் வாங்கலாமா வேண்டாமான்னு பெரிய கன்ஃபியூஷன் வந்து இருந்துச்சு. அந்த அக்கா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு எடுத்து போட்டாங்க. என்னன்னா பாவக்காய் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா மேக்சிமம் எங்க வீட்டுல பாவக்காய் குழம்பை விட பாவக்காய் பொரியல் தான் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொடி பொடியா இருக்கு. இதுல எப்படி பொரியல் பண்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு பாவக்காய் வந்து 2ஆ கட் பண்ணி அப்படிதான் வந்து பொரியல் வந்து பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா. ஸ்ரதன் கூட பாவக்காய் சாப்பிடுவான். இந்த மேக்சிமம் இதுல வெஜிடபிள் சாப்பிடாத ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவேஷ் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு மிரட்டி சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணா மட்டும்தான் அவன் வந்து சாப்பிடுவான், இல்லைன்னா சாப்பிடவே வந்து மாட்டான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து 50 ரூபா. கிலோ வந்து 20 ரூபா மார்க்கெட்ல. பட் நான் போகும்போது மார்க்கெட் போற வழியில இங்க தள்ளு வண்டி எல்லாம் விற்பாங்கல்ல, அவங்க கிட்ட போகும்போதே கேட்டு போனா உருளைக்கிழங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து ஆக்சுவலா 1 கிலோ வந்து 50 ரூபா வந்து சொன்னாங்க. பட் நான் வாங்கினது வந்து 1 கிலோ 20 ரூபா. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 50 ரூபா கொடுத்து இந்த 2.5 கிலோ உருளைக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கீரை மட்டும் ஒரு கட்டு இங்க பக்கத்துல வந்து வாங்கினேன். மார்க்கெட்ல வந்து இது வாங்கல. இது வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபா ஒரு கட்டு கீரை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வாங்குறது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஸ்ரதன் வந்து நெல்லிக்காய்னா அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே இருப்பான். இப்ப பாருங்க, இதுல கூட எங்கேயோ அணில் மாதிரி ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டு வச்சிருப்பான். இதை பாருங்க, தெரியுது அவங்களுக்கு? ஓட்டை போட்டு அவன் எடுத்துட்டான். ஆக்சுவலா அவன் வந்து சும்மாவே நெல்லிக்காய் வந்து சாப்பிடுவான். நிறைய டைம்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா தேவேஷ்க்கு வந்து இதை கட் பண்ணி தேன் கொஞ்சம் போட்டு கொடுப்பேன், இப்படியாவது சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்து பாட்டிலில் ஆஃபீஸ் போறாருல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் வந்து கட் பண்ணி போட்டு கொடுத்து அனுப்புவேன். நான் நெல்லிக்காய் வந்து பெருசாக சாப்பிட மாட்டேன், ஆனால் இது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் இது வரைக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டது வந்து கிடையாது. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 40 ரூபா இந்த நெல்லிக்காய். இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. தக்காளி, ஆமா எல்லா வெஜிடபிள்ஸுமே முடிஞ்சிருச்சு. கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதினாவும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும். இது வந்து கட்டி 20 ரூபா. அந்த கருவேப்பிலையுமே வந்து 20 ரூபா. எப்பவுமே கருவேப்பிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, அதை தான் வாங்கிட்டு வருவேனே தவிர காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டேன். பட் இந்த தடவை 20 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லியே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் தனித்தனியா. ஏன் அப்படின்னா கருவேப்பிலை துவையல் ஏதாவது செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா டெய்லி டிஃபன் செய்யறோம், எல்லாரும் வந்து சாப்பிடுவோம் துவையலா இருந்துச்சு. அதனால புதினா துவையலா இல்லை கருவேப்பிலை துவையல் ஏதாவது வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வெஜிடபிள்ஸோட ரேட் வந்து இவ்வளவுதான். மேக்சிமம் எல்லாமே கிலோவே வந்து 20 ரூபா 25 ரூபா அவ்வளவுதான் வந்து இருந்துச்சு. அதனால ரொம்ப பெருசான விலைலாம் ஒன்றும் இல்லை. பட் நான் அது இங்கே வாங்கினேன் அப்படின்னா 1/4 கிலோவே 20 ரூபா கொடுத்தலாம் நிறைய தடவை வாங்கிட்டு வருவேன். இந்த 2 மாசமா நிஜமாவே மார்க்கெட் போகாம அவ்வளோ கஷ்டமா வந்து இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு செம்ம வேலை. இன்னைக்கு ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வேலை. முகத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட மணி வந்து கரெக்டா 10:30 மணி ஆகுது நைட்டு. இப்போ உட்காந்து ஏன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, இது முடிச்சிட்டேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு
பாத்திரம் மட்டும் இருக்குது, கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் வந்து படுக்கணும். நாளைக்கு ஆக்சுவலாக ஃப்ரைடே, இந்த வீடியோவை நான் ஃப்ரைடே தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சாரி, ஆமாம், சாட்டர்டே தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். பட் இது எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் நான் வந்து எடுத்துட்ருக்கேன். அடுத்தது ஃப்ரூட்ஸோட விலை என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பெருசாக நான் சாப்பிடுவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பட் ஸ்ரதனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். அவனுக்கு வந்து ஜூஸாவோ இல்லை பழமாவோ ஃபுல் டைம் பழம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். மெயினாக அவனுக்காக தான் வந்து மார்க்கெட்டே அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போனேன். மாதுளம்பழம் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவான். மாதுளப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 180 ரூபா. இது ஆக்சுவலாக 1 கிலோ மாதுளப்பழம் 180 ரூபா வந்து இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா 1 கிலோ வந்து வாங்கியிருந்தேன். 1 கிலோ சப்போட்டா வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அடுத்தது நேந்திரப்பழம் வந்து வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலாக வந்து இது 50 ரூபா. அடுத்தது இது என்ன பழம்னு தெரியல, கற்பூரவள்ளி, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா 1 கிலோ வாங்கியிருந்தேன். அடுத்தது வேற என்ன பழம் வாங்கியிருந்தேன், சப்போட்டா வாங்கியிருக்கேன். ஆமாம், பழம் வந்து அவ்வளோதான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பழத்தில் வந்து வாங்கியிருந்தது. திராட்சை வாங்கினேன், அதான் என்னடா யோசிக்கிறேன். ஆக்சுவலாக திராட்சையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 100 ரூபா சொன்னாங்க. பட் நான் வந்து அரை கிலோ மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பழம் சாப்பிட்ற ஆளுனா ஸ்ரதன் மட்டும்தான். அதனால் அவருக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தது. நேந்திர பழமும் எதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, இப்போ நான் காலையில் மில்க் ஷேக் வந்து பசங்களுக்கோ இல்லை அவருக்கோ வந்து ஒரு 11 o'clock அவர் ஆஃபீஸ் போகிறாரு அப்படின்னா ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்றேன். தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு காலையிலே போட்டுருவேன். ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சேன் அப்படின்னா ஓரளவுக்கு கூலிங் இருக்கும், ரொம்ப கூலிங்லாம் வந்து இருக்காது. அதை எடுத்து கொடுத்து அமிச்சேன் அப்படின்னா ஒரு 9:30 10 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அவனுமே வந்து குடிச்சிருவான். அதனால மில்க் ஷேக் போட்டு கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பனானா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சப்போட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுக்கறது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மாதுளப்பழமும் இருக்குது, அதுவுமே வந்து ஜூஸ்க்கு தான். கிரேப்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து எப்போவுமே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1ஆம் தேதி ஆன உடனே மார்க்கெட் வந்து போயிடுவேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு 7 to 8 days வந்து வரும்னு நினைக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே மேபி 2 பொரியலாக செஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து காலி ஆகிடும். ஏன்னா முன்னாடியெல்லாம் கேட்பாங்க, அப்போ ஏன் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா மதியத்தில் கொஞ்சம் சாதம், அட்லீஸ்ட் ஒரு 2 பொரியலாவது இருந்துச்சு அப்படின்னா, அவரும் ஆஃபீஸ் போகிறாருல, கூட ஒரு முட்டை ஒரு கீரை, கண்டிப்பாக எனக்கு இது இருந்துச்சு அப்படின்னா மதியம் லஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு பர்சனலாகவே வந்து இருக்கும். அதனால பசங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. பட் தேவேஷ் சாப்பிட்றது மட்டும்தான் கஷ்டம். ஸ்கூலுக்கு அவனுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து கொடுத்து அனுப்ப மாட்டேன். வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் வெஜிடபிள், முட்டை இல்லை அந்த மாதிரி அவனுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்து அனுப்புவேன். எல்லாமே வந்து சாப்பிட மாட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பாடோட சேர்த்து அட்லீஸ்ட் மிரட்டியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்டுருவேன். ஸ்ரதனை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை எனக்கு வந்து கிடையாது. நான் அவனுக்கு ஆல்மோஸ்ட் 3.5 years கிட்ட 4 years கிட்ட ஆக போகுது. இப்போ ஒரு நாள் வந்து ஊட்டி விடுமாலாம் சொல்ல மாட்டான். நான் ஊட்டுறேன்னா கூட வேணாமா, நான் சின்ன பையன், நான் பெரிய பையன், வளர்ந்துட்டேன், நானே சாப்பிட்றேன் அப்படிதான் வந்து சொல்லுவான். அதனால அவனுக்கு ஒரு பிளேட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதம், கண்டிப்பாக பொரியல் இருக்கணும், ஒரு முட்டை கண்டிப்பாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பொரியல் இல்லை 2 பொரியலாவது வந்து இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். சப்போஸ் நான் கீரை செய்யலை இல்லை முட்டை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக கேட்பான், ஏன் நீ இன்னைக்கு கீரை செய்யலை, ஏன் இன்னைக்கு முட்டை செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம செவ்வாய்க்கிழமை ஏன்க்கா நீங்கள் கீரை செய்கிறீங்க, ஏன்க்கா முட்டை செய்கிறீங்கலாம் கமெண்ட்ஸ் வந்து வரும். பட் அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நான் ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு அப்படி கொடுத்து பழகினதுனால அவனுக்கு கண்டிப்பாக வந்து கீரை வேணும். பாவக்காய் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மோஸ்ட்லி வந்து சாப்பிடாது. பட் நான் அவனுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவான். அதனால இப்போ பசங்களுமே நல்லா சாப்பிடணும்னா கருவேப்பிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. துவையல் செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பாடெல்லாம் வச்சோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து தான் போட்டுருவாங்க. நானே கூட எடுத்து தான் போட்டுருவேன். பட் துவையலாவோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடியாவோ அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது சாதத்தில் போட்டு சாப்பிட்ருவாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தோசை இட்லிக்கு வந்து தொட்டு கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. அதனால தான் இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 daysலேருந்து 10 daysக்குள்ளே எனக்கு வந்து இது ஆக்சுவலாக எல்லாம் காலி ஆகிடும். அதனால் இதுதான் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் இதுதான் நான் இன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த ப்ரைஸ் வந்து இதுதான். உங்களோட ஊரில் வெஜிடபிள்ஸ்லாம் என்ன ப்ரைஸில் விற்கிது, இதை கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஊரில் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது காக்கா, உங்கள் ஊரில் விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒன்று மட்டும் வாங்கலை. எப்போவுமே மார்க்கெட் போனால் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து வாங்கிட்டு வருவேன். இந்த தடவை வாங்கலை, ஏன்னா இருக்கிற பூவே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன்.
ஏன்னா நிறைய பேர் இந்த லாங் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பூவோட ரேட் தான் ரொம்ப ஜாஸ்தியா சொல்லுவாங்க. பெங்களூர்ல இருந்துலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வரும். மோஸ்ட்லி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டபுள் ட்ரிபிளா வந்து விலை வந்து சொல்லுவாங்க. அதனால இப்ப நீங்க யார் வீடியோ பாக்குறீங்க, எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்களோட ஊர்ல விலை கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா, என்ன பிரைஸ் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.